ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம வந்து தமிழோடைய ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸோடைய ஆன்சர் கீ பண்ணுறோம். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவலை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, குரூப் டூவில் கேட்டதை விட கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்குது. குரூப் டூவில் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இதில் கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொண்டு டிஃபரன்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் கீ நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, மேக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 15 ஆண்டுகள், அதாவது if the difference between the CI and SI on the sum principal amount at 15% per annum for 3 years. Okay, 3 years நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினா முடிஞ்சது. PR square divided by 100 cube into 300 plus R. அவ்வளவுதான். ஓகேவா, இதுல வந்து நீங்க P தவிர P is equal to X போட்டுக்கணும். இது ரிமைனிங் எல்லாத்துக்கும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, is equal to நம்ம என்ன பண்ணணும் 1134. இந்த ஃபார்முலா ஆன்சர் வந்து 16,000. ஓகே, 16,000. நெக்ஸ்ட் இது அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். HCF அதுக்கப்புறம் LCM வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் P அப்புறம் Qங்கிற நம்பர். இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF வந்து கொடுத்துட்டாங்க என்னது Xங்கிற வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோடைய ப்ராடக்ட் வேல்யூ பார்த்துக்கணும். தெரிஞ்ச நம்பர் வந்து Q is equal to XY. அப்போ P வந்து நம்ம Pன்னு எடுத்துக்கலாம், Q வந்து XYன்னு எடுத்துக்கலாம். நமக்கு HCF கொடுத்துட்டாங்க, HCF பதில் நான் X எடுத்துக்கிறேன். LCM தெரியாது, LCM நான் போடுறேன், அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த Xோ இந்த X கேன்சல், ஏன்னா எதாவது மல்டிப்ளை தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது PY is equal to LCM. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் இதுவும் சிம்பிள் ஒன், ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த X இருக்குதா, Xோட வேல்யூவை அப்படியே இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே X வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 60 + 2 62. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரெக்டாங்கிளோடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், L × B. அப்போ எது கிடைச்சாது, அடுத்து வந்து பிரெத்துக்கு திருப்பி X சப்ஸ்டிட் பண்ணுங்க. 60 - 2 58. அப்போ 62 58 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஈஸி, இதெல்லாம் ஈஸியாக கேட்டுருந்தாங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி இதை. ஓகேங்களா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான், ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகடை வச்சு கேட்டிருக்காங்க. ரெண்டு டைஸ் இருக்குது. ரெண்டு டைஸ்லையும் ஒரே முகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே முகம் எதாவது வரும் 1,1, அதுக்கப்புறம் 2,2, 3,3 இந்த மாதிரி ஒன்று வருது. ஓகேங்களா, இந்த கண்டிஷன் என்னன்னா ஆறுங்கிற கண்டிஷன். ஆறுங்கிற கண்டிஷன் வந்தாலே நமக்கு என்னதான் பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து NF வந்து 36, ரெண்டு பகடைங்கிறதுனால ரெண்டு டைஸ் தான் 36. எத்தனை தடவை வந்து சேம் டைஸ் வருதுன்னா 6 டைம்ஸ் வருது. ஓகே, பிளஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஆறுங்கிறதுனால. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த கண்டிஷன்னா சம் ஆஃப் ஃபேஸஸ் 4 வரணும். 4 வரணும், என்னதான் கண்டிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2,2 வர வாய்ப்பு இருக்குதா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,1 வாய்ப்பு இருக்குதா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1,3. ஓகேங்களா, இந்த 4க்குரிய ப்ராபபிலிட்டி தான் எழுதிக்கோங்க. அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா இங்க 2/36. ஓகே, அப்புறம் காமனாக நம்ம எடுக்கும்போது 36, இங்கே 8 கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் 4 டேபிள் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 9 டைம்ஸ் 2/9 இஸ் த ஆன்சர். ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ப்ராபபிலிட்டியில் இருந்து கொஸ்டின். அடுத்து டேஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பர்த்டே டேட் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் எத்தனை டேஸ் வந்து அகோங்கிற கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீக், அதாவது மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கரெக்டான இந்த 7ஆம் மல்டிப்ளை ஆகிற நம்பர்னா 70. ஓகேங்களா, அப்போ மீதி இருக்குது 75. அப்போ 75 - 70 is equal to 5 days. அப்போ இந்த 5 days, அந்த 5 days தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க டே என்ன கொடுத்துருக்காங்க, மண்டே கொடுத்துருக்காங்க. மண்டேல இருந்து 5 days மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து வெனஸ்டே. ஓகே, புதன்கிழமை. நெக்ஸ்ட் இது வந்து LCM HCF வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் வந்து அப்படியே டிவைட் பண்ணி எந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் 2 வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, எப்பவுமே இந்த மாதிரி சம் இனிமேல் வந்தால் எங்கேருந்து ட்ரை பண்ணி கீழே இருந்து ட்ரை பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணுறது தான் ஆன்சர். HCF மாடலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த LCM மாடல் அப்படின்னா இந்த 3 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிக்கும் போது 120 வந்தது. அப்போ இருக்கிறது லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படி என்ன கேட்டாங்கன்னா 99,999. அதுதான் வந்து லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் டிவைட் பண்ணணும், கிடைக்கிற ஆன்சர் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுல வந்து ரிமைனிங் கிடைக்கும். அந்த ரிமைண்டரை இதோட மைனஸ் பண்ணிட்டு +2 பண்ணோம்னா கிடைக்கும். அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 99,962. 124 கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரேஷியோ கொஸ்டின், ரொம்ப சுலபமாக தான் இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே வந்து 2/5 எடுத்துக்கோங்க. 2/5 ஒன்றும் இல்லை, 2/3 8, 2/4 16, 2/5 32. அப்போ ரைட் சைடுக்குரிய ரேஷியோ கிடைச்சா 32. அடுத்து இங்கே இருக்கிற ரேஷியோ நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, அதாவது
4 பவர் 3.5 இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 பவர் பாருங்க 4 பவர் 3 ஃபர்ஸ்ட் அதை எழுதுறேன். 4 பவர் 3க்கு வந்து 64. ஓகே 64 இன்ட்டு 4 பவர் 0.5 0.5னா ஸ்கொயர் ரூட். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 2. அப்போ 64 இன்ட்டு 2 என்ன கேட்டாங்கன்னா 128. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 32 டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். 32 டேபிளாக கேன்சல் பண்ணா 1 இங்கே 4:1 சிம்பிள் ஆன்சர். ஈஸியாக இருந்தது ரேஷியோ. இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்னு நினைக்கிறேன். ரேஷியோவில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம். அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக இருந்தது தான். என்ன கேட்குறாங்க பாருங்க, வலது அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது. அப்போ முதல் பாதி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வேல்யூவில் அதாவது மொத்தம் இருக்கக்கூடியதுல பாதி எடுத்துக்கணும். அப்போ அந்த பாதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிமைனிங் இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஈக்குவலாக பாதி அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக எங்கே வருது அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்தில் 2 சரி பாதியாக பிரிகிறாங்க. இப்போ இந்த சரி பாதியாக பிரியும் போது இதை அப்படியே உல்டாவா மாற்றி எழுதணும். அப்படி மாற்றி எழுதும் போது நம்ம இங்க இருந்து 14வதா எண்ணும் போது என்ன வேல்யூ தான் வரும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா பிளஸ் வேல்யூ தான் 14வது அமையுது. ஓகே, ஈஸியாக இருந்தது. ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டினுமே ஈஸி தான். ஓகே, 10 விவசாயிகள் ஈஸியாக போடுறது. 10 விவசாயிகள் ஒரு வேலையை 21 நாட்கள் செய்கிறாங்க. அதே நிலம் தான். ஓகே, டிவைடட் பை 1 போட்டால் 1 தான், போட்டாட்டி 1 தான். அடுத்து அதே வேலையை 14 விவசாயிகள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடியறாங்க எக்ஸ். அப்போ கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், இங்கே 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணுறாங்க. 5 இன்ட்டு 3 50. ஈஸி. நெக்ஸ்ட் அதாவது ஏபிஜிபி அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கு நீங்கள் 2 விதமாக செய்யலாம் இந்த கொஸ்டினை. ஒன்று, இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணி அதாவது a - 18 இஸ் ஈக்குவல் டு அப்புறம் பார்த்தீங்கன்னா b - a இப்படி போட்டு நீங்கள் சம் செய்யலாம். 2 ஈக்குவேஷன் இருந்தால் சால்வ் பண்ணி சம் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக 7 ஆட் பண்ணி இந்த நம்பரை வந்து அடுத்தடுத்து கூட்டுத்தொடர்ங்கிறத தான் சொல்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்து வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறத பாருங்கள். அப்போது இதை வந்து +7 ஆட் பண்ணி பார்க்கலாமா? +7 ஆட் பண்ணி பாருங்க. +7 வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. கூட்டுத்தொடர்னாலும் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மைனஸ் பண்ணோம்னா 18, அடுத்து 11 வந்திருக்கு. அடுத்து திருப்பி -7 பண்ணுறோம். ஓகே, -7 பண்ணும்போது 6 வருது. -7 பண்ணும்போது 4 வருது. அடுத்து திருப்பி -7 போடும்போது தான் -3 வருது. இந்த 2ஐயும் ஆட் பண்ண என்ன வேல்யூ தான் கேட்குறாங்க? 11 + 4 = 50. ஈஸி ஒன் தான். ஓகே, நீங்கள் அது ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறத விட சிம்பிளாக லாஜிக் யூஸ் பண்ணி போட்டாலே முடிஞ்சது. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். இதையும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவனுடைய வேல்யூ x எடுத்துக்கோங்க. அடுத்து x/2 அவன் சேமிக்கிறான், ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டு x/2, அடுத்து x/4 இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இதை விட ஈஸியான ஷார்ட்கட் என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3000 எடுத்து பாருங்க. 3000ல எடுத்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. 3000ல பாதி எவ்வளோ? 1500. திருப்பி அதுலேயும் பாதி எவ்வளவு? 750. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது மொத்த ஆட் வேல்யூ எதில் வருதோ அதுதான் ஆன்சர். நம்ம 4000 தான் நம்ம ஆன்சரு. இதில் 4000 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 4000ல பாதி 2000, அதுலேயும் பாதி 1000, அதில் இதை வந்து மொதல் வருஷம், இது 2வது வருஷம், இது 3வது வருஷம், அதுலேயே பாதி 500, அதுலேயும் பாதி 250, அதுலேயும் பாதி 125. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 7875, 7875. அதுதான் 4000 ஆன்சர். ஓகே, லாஜிக்காக யூஸ் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, தனி வட்டி கூட்டு வச்சு கேட்குறாங்க. இதை வந்து 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்குது. ஓகே, தனி வட்டி வச்சு 6 ஆண்டுகளில் 60%. அப்போது ஒரு ஆண்டுக்கு தனி வட்டியோட வட்டியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு வருஷத்துல 10% அதிகரிக்குன்னா அதோட வட்டி சதவீதம் 10%. 6 வருஷத்துல 60%. அப்போ மொத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வட்டி சதவீதம் 10%. இப்போ 10% வச்சு ஈஸியாக 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடணும். அப்போ 12,000 × 11 divided by 100, இங்கேயும் 110 divided by 100 × 110 கேன்சல் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3972. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் வச்சு இதுவும் அதே மாதிரி தான். சிம்பிளாக நீங்கள் அந்த கூட்டு வட்டி கணக்கிலேயே செய்யலாம். ஓகே, 90,000 90,000 வந்து இங்கே போட்டுக்கோங்க. 107%. அப்போ 107 × 100, அடுத்து 107 × 100, 4 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. மீதி 107 மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி 9 மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1,03,041. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த மாதிரி சம் எப்பவுமே ஒன்று இருக்கு. ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்க, சதுரம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு 15 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, எப்படி என்ன இங்கே பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் என்னும்போது ஈஸி நீங்கள் எடுக்கலாம்.
இந்த பகுதியை பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுங்க. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுங்க. இப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், மொத்தமாக கன்சிடர் பண்ணால் இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் 3, அதே மாதிரி இந்த செட்டுக்கு ஒரு 3, இந்த செட்டுக்கு ஒரு 3. இப்போதைக்கு நமக்கு ஆன்சர் 9 ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. ஓகேங்களா? ரிமைனிங் ட்ரையாங்கிள் பெரிய பெரிய ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரையாங்கிள் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக வந்து 15 ட்ரையாங்கிள் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டைஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. டைஸுக்கு வந்து 3உடைய எதிர் வந்து என்ன பக்கடை இருக்கும், எதிர் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து 2 ஈஸியான குழு தான். இங்கேயும் 2 5 இருக்குது, இங்கேயும் 2 5 இருக்குது. ரிமைனிங் வந்து இங்கே 3 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ரிமைனிங் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4 தான். 4. அடுத்து மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரைம் நம்பரை வச்சு அதோட ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49, 11 ஸ்கொயர் 121, 13 ஸ்கொயர் 169, 17 ஸ்கொயர் 289. ஓகே, அடுத்து 19 ஸ்கொயர் 361, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ 289, 17 ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிளுடைய ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடு கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட டயகனல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்படி கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிதாகரஸ் தேற்றத்தின் அடிப்படையில் இதோட வெளியே கண்டுபிடிப்பாங்க. அப்போ இங்கே வந்து 13, அப்போ 13 ஸ்கொயர்னா 169 மைனஸ் 25, மைனஸ் 25 அப்படி போட்டோம்னா 144 வருது. 144னா 12. அப்போ 12 × 5 போட்டோம்னா 5 12 60, 60 தான் ஆன்சர். ஓகே, ஈஸி ஒன். நம்ம பிதாகரஸ் தேற்றம் பேசிக்காக இருந்தது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே வரும். இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு மொத்தமாக அவன் வேலை செஞ்சிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்க தொகை வந்து 1752 கிடைச்சிருக்குமாமா. ஆனால் அவன் இடையே பாதியிலேயே வந்து வெளியே போயிட்டனால அவனுக்கு கிடைச்ச தொகை வந்து 1587. ரிமைனிங் வந்து அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து எந்த நம்பராக டிவைட் ஆகுதுன்னு பாருங்க, அந்த நம்பர் தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து 24 ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்கிறது ஆன்சர் வந்து எல்லாருக்கும் 375 வந்திருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து 375 இல்லை. இதில் என்ன கொஞ்சம் டிப்ஸ்னா, 2 நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன ஃபார்முலா ஓகே கரெக்ட். ஓகே, 2 நம்பர்ஸ் கேட்டாங்க. 2 நம்பர்ஸ் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், x × y = HCF × LCM அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு வேற ஃபார்முலா x × y × z HCF அதோட பவரில் n-1, அதோட பவரில் n-1 இன்ட்டு LCM, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதில் n = என்னன்னா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் போடணும். ஓகேங்களா? அப்போ HCF வந்து 25 வரும். இங்கே ரிமைனிங் வேல்யூ என்ன வருது அப்படின்னா 187 வரும். இது நம்ம இதையும் கேன்சல் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 75 வரும். அதுதான் ஆன்சர். நிறைய பேர் 375 போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ரேஷியோலே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தது. ரொம்ப ட்விஸ்டட் இல்லை, ஓரளவுக்கு ட்விஸ்டட் தான். ஓகே, அதாவது இந்த 94ங்கிற எண்ணை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கணும். அதில் ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா 5 பகுதியாகும், இன்னொரு பார்ட் வந்து 8 பகுதியாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 30, அதாவது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற ரேஷியோவில் வரும். ஒரு இது 30யும் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 64 வரும். இதுதான் ரேஷியோ வரும். 15:32 வரும். அதை நம்ம இந்த இது கன்வெர்ட் பண்ணால் 30:64 வரும். நமக்கு ஆன்சர் பி. அடுத்த திருப்பி ரீசனிங் கொஸ்டின். இந்த அல்ஃபாபெட்டை, ஓகே, இந்த வார்த்தையை நமக்கு மீனிங்ஃபுல் வார்த்தையாக பார்க்கணும். மீனிங்ஃபுல் வார்த்தையாக பார்த்தா ஈஸி தான். நம்பர். ஓகே, நீங்கள் இது கொஸ்டின் இருந்தே ஆன்சர் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கேயே நியூமெரிக்கல் இருக்குது. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நம்பர்கிற வார்த்தை வந்துடும். நம்பர்கிற வார்த்தையை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பருக்கு n-க்கு வந்து 4, u-க்கு வந்து 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா b-க்கு NUM, m-க்கு வந்து 2, அப்புறம் b-க்கு பார்த்தீங்கன்னா 5. இதுதான் ஆன்சர். எலிமினேட் பண்ணலாம். n-க்கே 4 அப்படின்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4 தான் இருக்குது. ஆப்ஷன் பி ஆர் சி தான் இருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஈஸி ஒன். ஹவு மெனி டைம்ஸ், அதாவது 100ல இருந்து 10 வந்து எத்தனை தடவை கழிக்க முடியும்? 10 தடவை கழிக்க முடியும். நிறைய பேர் 9 போட்டிருப்பீங்க. அதாவது 20 - 10 = 10ன்னு போட்டிருப்பீங்க. அதோட நிப்பாட்டக்கூடாது. 10 - 10ஐயும் போடணும். 0 வர வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டே வந்துருக்கணும் 10. நெக்ஸ்ட் அடுத்து இது ஒரு டைம் அவுட் இருக்குது. இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஈஸி ஒன்று, ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி ஒன்று தான். என்னன்னா ஒரு நாளோடைய வேலை வச்சுக்கோங்க. ஒரு நாளில் வந்து அவன் வந்து மொத்த வேலையில் 2 மடங்கு 7 மடங்கு வேலையில் 2 மடங்கு வேலை செஞ்சுட்டான். அப்போ ஒரு நாளில்
2 பங்கு வேலையை செஞ்சுட்டா மீதி இருக்க வேலையை ஓகே ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் ஓகே மொத்த ஒர்க்கை ரிமைனிங் எத்தனை நாளில் செய்வோம் இதுதான் சிம்பிள் கொஸ்டின். இது நீங்கள் வந்து ஈஸி ஷார்ட்கட்டில் நம்ம வந்து கிளாஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஷார்ட்கட்டில் இதில் எப்படி போடணும்னா இந்த வேல்யூவை இப்படி கொடுத்து இந்த மாதிரி சம் வந்தால் இந்த வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டு அதை கேன்சல் பண்ண வர ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். ஓகே 3 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. இந்த சம் பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 20,000 20,000 வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 4.5% வந்து வட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து PNR/100 அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. எங்கேயுமே கஷ்டமே கிடைக்கல. ஓகேங்களா மொத்த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. 24,500 வந்துடும். சிம்பிள் பண்ணிடலாம். ஆனால் இந்த 4.5ன்னு வரும்போது நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் வரப்போகுது. நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான். மொத்தம் கொடுத்துருக்க வேல்யூ வந்து நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த 3 இயர்ஸ் ஃபார்முலா இருக்குது PR² / 100³ 300 × 300 + அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 0.3%. அதுதான் சிம்பிள் வட்டியோடைய சதவீதம். ஓகேங்களா மொத்தமாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸோடைய இது வந்து நம்ம டிஸ்கஷன் அதாவது ஆன்சர் கீ பார்த்துருக்குறோம். ரிமைனிங் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து GS-உடைய 75 கொஸ்டின்ஸ் ரிமைனிங் GS-உடைய 75 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பார்க்குறோம். மேக்ஸோட லெவலை பொறுத்த வரைக்கும் மாடரேட் லெவல் தான். ஓகேங்களா